இன்னைக்கு திடீர்னு ஒருத்தன் அவன் பேரு சாமானா சீமானா அவன் தமிழ் தேசியம். எங்களுக்கு தெரியாத தமிழ் தேசியம். லூசுக்கு பிறந்த லூச தாய்மொழி தமிழை நாற்காலியில் அமர வைத்து தமிழ் தேசியம். ஏன்டா அப்படி கத்துற? பாத்ரூம் வந்தா போயிட்டு வாடா. உன்னோட முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க யாரு? நான் யாரை சொன்னா அந்த ஆள் பேரை அடிக்கடி சொல்லக்கூடாதுங்கிறனால. உன் முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க, உன் மனைவி வகைரா தெலுங்கு பேசுறவங்க. கையில இருந்த செருப்பு காலுக்கு வந்ததே எப்படி தம்பி? இடுப்புல இருந்த வேட்டி தோளுக்கு வந்ததே எப்படி தம்பி? பார்ப்பன கடப்பாரியை கொண்டு பாலடைந்த திராவிட கோட்டையாட லூச. இது பாலடைஞ்சு போய் உளுந்து போய் ஊத்து போய் இருக்கிற கோட்டை இல்லடா. அங்க கடப்பாறையெல்லாம் கிடையாது. அவங்கிட்ட தர்ப்ப புல்லு தான் இருக்கு. தர்ப்ப புல்லு இருக்குதா கடப்பாறை இருக்குதானே தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. வந்த உடனே போட்டாரு, சங்கராச்சாரியாருக்காகவே ஒரு சட்டம் போட்டார். என்ன தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் எழுந்து நின்றே தீர வேண்டும். நான் கேட்டேன், மாமி எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியே ஏன் மாமி? பின்ன என்னடா அம்பி, களி முத்துடுத்தோ இல்லையோ, லோகம் கட்டுடுத்தோ இல்லையோ, பகவான் பார்த்துட்டு இருக்கார். பொம்மநாட்டிலாம் சென்னைக்கு மேயரா வந்துட்டாலே இல்லையோ, லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ. ஏன் மாமி, எங்க வீட்டு புள்ள மேயரா வர்றதுக்கும் என்ன மாமி சம்பந்தம்? களி முத்துடுத்தோ இல்லையோ, காஞ்சி பெரியவா சொல்லிட்டு இருந்தாரா இல்லையோ, பொம்மநாட்டிலாம் மேயரா வரலாமோ? இந்த இயக்கம் கொள்கை ரீதியாக வார்த்தெடுத்திருக்கிற இயக்கம். பல பேர் வருவான். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தன் அவன் பேரு சாமானா சீமானா அவன் தமிழ் தேசியம். எங்களுக்கு தெரியாத தமிழ் தேசியம் எங்களுக்கு தெரியாதா? 1938 திருவல்லிக்கேணி கூட்டத்தில் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறைவு செய்து பேசுகிற போது தமிழ்நாட்டில் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய புரட்சியாளர் பெரியார் என்கிற மகத்தான தலைவன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டவர் பெரியார். திராவிட நாடு திராவிடனுக்கேன்னு சொன்னவர் பெரியார். அந்த பெரியாரை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் கைவிட்டதற்கு பிறகு எங்கள் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த உண்மையான தமிழ் தேசியவாதி பேரறிஞர் அண்ணா என்கிற தலைவன். இவன் ரோட்ல மொழிக்காக என்ன செய்தீர்கள்? அட லூசுக்கு பிறந்த லூச. தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் தான் இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவன். நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டோம், எங்க மொழியை சட்டமாக்கிட்டோம். மாநிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் பாட்டன்கள் எங்கள் கோரிக்கையை அன்றைக்கே நிறைவேற்றி விட்டார்கள். தமிழ் தேசியம்னா என்ன? பிற மொழி பேசுகிற மக்களை அரவணைத்து தாய்மொழி தமிழை நாற்காலியில் அமர வைத்து பிற மொழி பேசுகிற மக்களையும் அரவணைத்து பிற மொழி மக்களையும் மதித்து பிற மொழி மக்களோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்து தாய்மொழி தமிழை செம்மொழியாக உயர்த்துகிற தேசியம்தான் தமிழ் தேசியம். இவன் கன்னடம் ஒத்து ஒத்து, இவன் தெலுங்கு ஒத்து ஒத்து, அது இல்லை. கன்னடம் என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு. தெலுங்கு மொழி என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு. மலையாளம் எங்கள் மொழியிலே இருந்து பிரிந்த ஒரு வட்டார வழக்கு. நம்மளுடைய கோவை தமிழுக்கும் கன்னியாகுமரி தமிழுக்கும் பயங்கரமான மொழியிலே இருக்கிற உச்சரிப்புகள் வித்தியாசம் இருக்கும். என்ன இங்க இருக்கல அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம சொல்றோம். அங்க மதுரை தாண்டிட்டு அண்ணாச்சி எப்படி இருக்கிய அங்க, அதே கன்னியாகுமரி போட்டா நெச்சி சுருங்கிரும். அதே தஞ்சாவூர் போட்டா கேணியில் இருக்கலா இழுவ வந்துடும். இது ஒரு வட்டார வழக்கு. உணவு கடை தூய தமிழ் சொல். ஊட்டாய்த்தா கன்னடம், ஊனுகளிச்சோ மலையாளம். அண்ணன் தின்த்துவா எப்பா அன்னத்தை வீண் பண்றியப்பா.
அன்னமெனும் சொல்லும் தமிழ் சொல்லுதான், ஊட்டாய்த்தாய் என்பதும் தமிழ் சொல்லுதான், ஊணுகளிச்சோ என்பதும் தமிழ் சொல்லுதான், உணவு என்பதும் தமிழ் சொல்லுதான். இந்த வட்டார வழக்குகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது தமிழ் சொல்லுதான். இதை புரிந்தவன் தமிழ் தேசியவாதி. இவன் நமக்கு சொல்றான் தமிழ் தேசியம். ஏன்டா அப்படி கத்துற? பாத்ரூம் வந்தா போயிட்டு வாடா. புரியாத தம்பிங்க, படிக்காத தம்பிங்க கிட்ட அவன் எங்க ஆரம்பிச்சான்? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அதுக்கப்புறம் இலை மலர்ந்தது, எங்க ஈழம் மலர்ந்துச்சு சொல்லு. அப்புறம் கேட்கிறார், பெரியார் என்ன கிழித்தார்? திராவிடம் என்ன? திராவிடம்னா ஒண்ணு இல்ல. உன்னோட முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க யாரு? நான் யாரை சொன்னா அந்த பேரை அடிக்கடி சொல்லக்கூடாதுங்கிறனால. உன் முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க, உன் மனைவி வகைரா தெலுங்கு பேசுறவங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது தாலி கட்டாமலேயே மாலையை மாத்திக்கிட்டீங்கல்ல. இந்த சுயமரியாதை வாழ்க்கையை, சுயமரியாதை திருமணத்தை இந்த மண்ணிலே புரட்சிகரமாக நிறைவேற்றிய தலைவன் தான் பெரியார் என்கிற தலைவன் நிறைவேற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். கையிலே இருந்த செருப்பு காலுக்கு வந்ததே எப்படி தம்பி? இடுப்பிலே இருந்த வேட்டி தோளுக்கு வந்ததே எப்படி தம்பி? எங்காவது ஒருவன் பிஎஸ்சி படித்திருப்பான், அவன் பார்ப்பானாக இருப்பான். ஆனால் தடிக்கு விழுகிற வீடெல்லாம் எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி என்று பட்டதாரிகளாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார்களே எப்படி தம்பி? பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான தலைவர்கள் செய்த சாதனை காப்பாற்றுகிற தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, தம்பி பொது வாழ்க்கை என்பது மலக்குடையை தலையிலே சுமப்பது. மலம் முகத்திலே வலியுமானால் மலத்தை துடைத்து விட்டு உன் பொது வாழ்க்கை பயணத்தை தொடரு என்று சொன்னாரே. அந்த பொது வாழ்க்கையை தொடருவதற்கு இந்த நாட்டில் வாழுகிற எல்லா சமூகமும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த நாட்டில் ஒருத்தன் சொல்றான், நாங்கள் ஆரிய கடப்பாறை என பார்ப்பன கடப்பாரியை கொண்டு பாலடைந்த திராவிட கோட்டையாட லூச. இது பாலடைஞ்சு போய் உளுந்து போய் ஊத்து போய் இருக்கிற கோட்டை இல்லடா. எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் கம்பீரமாக நிற்கிற தஞ்சாவூர் கோயிலை போல கம்பீரமாக இருக்கிற இயக்கம் திமுக என்கிற இயக்கம்டா. இது இடியே விழுந்தாலும் கலங்காதரா ராஜா. ஆனா ஒன்னே ஒன்று நீ திருத்திக்க, அங்க கடப்பாறையெல்லாம் கிடையாது, அவங்கிட்ட தர்ப்ப புல்லு தான் இருக்கு. தர்ப்ப புல் இருக்குதா கடப்பாறை இருக்குதானே தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. இங்க இருக்கிற திமுக காரன் யார் தெரியுமா? டேய் ராஜேந்திரன் சொன்னார் பாரு மாவட்டம், டேய் நீ பயிரெல்லாம் சுற்றுவேன், சுறா பார்க்கலான்னு சட்டையை அப்படி பிச்சை காட்டினா சுட்டான், செத்தான். சுறா பார்க்கலான்னா இது ஏதோ அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு இல்ல. திமுக காரனை பொறுத்தவரை இவன் மொழிக்காக சாகிறவன், இனத்திற்காக சாகிறவன், இந்த நாட்டில் கொள்கைக்காக சாகிறவன், கொள்கைக்காக வாழுகிறவன். எங்கள் முன்னோர்கள் உருவாக்கி தந்திருக்கிற பாதையை எவனுக்காகவும் சமாதானம் செய்து கொள்ளாமல் பயணிக்கிறவன் திமுக காரன். ஒரு எதிர்கட்சி அறிக்கையில் காஞ்சிபுரம் சின்னவா உட்காந்துட்டு இருந்தா, தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க, அவரு எந்திரிக்கல. அவ சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்பெல்லாம் எந்திரிக்கணுங்கிற சட்டம் இல்லைன்னாங்க. அப்படியான்னு கேட்டார் தலைவர். ஆமாண்ணா. தலைவர் முதலமைச்சராக வந்தார், வந்த உடனே போட்டார், சங்கராச்சாரியாருக்காகவே ஒரு சட்டம் போட்டார். என்ன தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் எழுந்து நின்றே தீர வேண்டும். போட்டார், சட்டம் போட்டார். இப்போ நம்ம ஆட்சியை பற்றி ஏன் குறை சொல்லி பேசுகிறான்? என் வீடு சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கு. எல்லாம் காய்கறி வாங்கிறதுக்கு எங்கள் மாமிங்கெல்லாம் வருவாங்க. அம்பி வெண்டைக்காய் விரட அம்பி, 1/4 கிலோ 20 ரூபா மாமி. அப்படி அந்த நுனியை ஒரு உடக்க உடச்சிட்டு லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ அப்படின்னு தூக்கி போடும். கத்திரிக்காய் விரட அம்பி, 1/4 கிலோ 20 ரூபா மாமி. கத்திரிக்காய் 2 பரட்டி போட்டு சொத்தையாக இருக்கிறது, களி முத்துடுத்தோ இல்லையோ அப்படின்ட்டு. நான் கேட்டேன், மாமி எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியே ஏன் மாமி? பின்ன என்னடா அம்பி, களி முத்துடுத்தோ இல்லையோ, லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ, பகவான் பார்த்துட்டு இருக்கார், பொம்மநாட்டிலாம் சென்னைக்கு மேயராக வந்துட்டாலே இல்லையோ, லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ. ஏன் மாமி, காய் சொத்தையாக இருக்கிறதுக்கும்
எங்க வீட்டு புள்ள மேயரா வர்றதுக்கும் என்ன மாமி சம்பந்தம்? களி முத்துடுத்தா இல்லையோ? காஞ்சி பெரியவா சொல்லிட்டு இருந்தாரா இல்லையோ? பொம்மநாட்டிலாம் மேயரா வரலாமோ அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன், ஏன் மாமி உங்கவா ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தாங்களே, அது பகவான் பிராப்தமோ இல்லையோ? உலகத்தையே கட்டி ஆண்ட வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்திருந்த வெள்ளை மாளிகையில் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை உட்கார வைத்து உலகத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் வந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்களே என்று அழைக்க வைத்த சமூக புரட்சியாளர் எங்கள் தலைவர் ஸ்டாலின். இந்த ஆட்சி ஆம்பளைக்கான ஆட்சி இல்லை, முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால எங்க மாவட்டத்துக்கிட்ட எங்க வட்ட செயலாளர் வருவான் பாரு, என்ன கம்பீரமா வருவான் தெரியுமா? என் மச்சான் வீட்டில் குளிச்சுட்டு இருப்பான், சவுண்டு விடுவான் பாத்ரூம்ல, ஏய் சாவித்ரி, ஏய் சனின சோப்பு இல்லடி. உடனே எங்கள் அக்கா குடுன்னு ஓடி போய், ஏங்க கவனிக்கலிங்க அப்படின்னு சோப்பு கொடுக்கும். சோப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் கொடுக்குன்னு ஓடி போய் துண்டை எடுத்து அப்படி பாத்ரூம் கதவுல போடும். ஏன்னா அவர் குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே கலெக்டர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து கையெழுத்து போடணும், அவ்வளோ ஒர்க் இருக்கு அவருக்கு. உடனே அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார சூடாக இட்லி சமைச்சு வச்சு, என் மச்சானுக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லி வரமிளகா போட்டு பொட்டுக்கல்லை போட்டு தேங்காய் போட்டு சட்னி அரைச்சி உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு துளியுண்டு கையில் போட்டு உரட்டாங்கையில் ஒரு நக்கு நக்கி உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சட்னி போட்டோடனே என் மச்சான் இட்லியை தொடும்போது சொல்லுவான், கலா இட்லி சுட்டுருக்க பாரு, உங்கள் அம்மா மூஞ்சு மாதிரியே இருக்கடி. என்ன கனிமொழி அப்படிதானே மச்சான், அப்படிதானே சொல்கிறேன். எப்போ அப்போ இப்போ எங்கள் மாவட்டமும் எங்கள் தலைவன் என்ன பண்ணிட்டாங்க, என் தங்கச்சியை கவுன்சிலர் ஆகிட்டாங்க, என் மச்சான் 2 வீலர் டிரைவர் ஆகிட்டான். ஆமாம், சும்மா டர்ரு டர்ரு டர்ருன்னு சவுண்டு கேட்குது. ஏய் சீக்கிரம் கிளம்புடி, நாமக்கல் மாநகராட்சி போனோம், சும்மா இருங்க வரேன். இது அப்போ. இப்போ எங்கள் அக்கா என்ன சொல்லுது, ஜடையை பண்ணிட்டு, ஹலோ யாரு மணியாரா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையெழுத்து போட்டிங்களா சார்? சார் கமிஷன் சாருங்களா? சார் நான் மாவட்டத்தில் சொல்லிட்டேன், எம்பி ஃபண்டில் பணம் வந்துடும், அந்த டேங்க்கு தண்ணி டேங்க் வச்சிடலாம், அந்த சாக்கடை அந்த சிமெண்ட் சாக்கடை ஒன்று போட சொன்னேனே சார். இப்போ நம்ம பிள்ளைங்க உள்ளாட்சி அமைப்பு, கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி, மேயரு எல்லாம் நம்ம தங்கச்சிங்க வந்துருச்சு. இது திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடைபெறுவது. இதுவே மோடி ஆளுகிற வட மாநிலத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தின காட்சிகளையும் நீங்கள் வீடியோவில் கைபேசியில் பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டில் 2 ஆட்சிகள் இருக்கிறது, ஒன்று திராவிட மாடல், இன்னொன்று மோடி மாடல். மோடியின் மாடல் என்பது பெண்கள் படிக்க கூடாது என்பது, திராவிட மாடல் ஸ்டாலின் மாடல் என்பது பெண்கள் படி என்பது, ஸ்டாலின் மாடல் என்பது அரசாங்க உத்தியோகத்திலே பெண்கள் அமர வேண்டும் என்பது, மோடியின் மாடல் என்பது அரசாங்க வேலைக்கு பெண்கள் போகக்கூடாது என்பது. ஆக இந்த நாட்டில் எந்த மாடல் வேண்டும் என்று இந்த தேர்தலில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.